ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பில் வந்து நம்ம சாட் பண்ணுவோம், கால் பேசுவோம், ஸோ ஸ்டேட்டஸுமே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ அப்டேட்ஸ் அதாவது கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது நம்ம கான்டாக்டில் உள்ளவங்க ஏதாவது வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்களா இருந்தால் அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஸ்டேட்டஸுமே ஷோ ஆகாத ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் நிறையா வாட்ஸ்அப் சம்மந்தமானையும் டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் உள்ள போயிடணும். இங்கே போனோன்னு பாருங்க, பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து டோன்ட் அலோவில் இருக்குமா இருந்துச்சுன்னா அலோ அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு வந்து கண்டெக்ட்ஸுக்கு வந்து டோன்ட் அலோவில் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் வந்து எந்த ஒரு கண்டெக்ட்ஸையுமே வந்து அக்சஸ் பண்ணாது. அதனாலையுமே அவங்க போட்டிருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இந்த இடத்துல அலோ பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அலோ பண்ணிவிட்டு திரும்ப வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணி அப்டேட்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பயுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி சர்ச் பாரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் ஓப்பன் ஆகணுன்னு அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் கூட சம்டைம் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஆப்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரி அதாவது ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாத ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லையா, நீங்களுமே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.